ஹலோ நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஒரு டாய் ஷாப்புக்கு வந்திருக்கேன். ஏன்னா ஒரு வண்டி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க பர்த்டே பார்ட்டி கிஃப்ட் கொடுக்கறதுக்காக. அந்த வண்டியை ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் ஆச்சு இந்த வண்டியை ரெடி பண்ணுறதுக்கு. என்னென்ன ஐட்டம்ங்கிறாங்க, வீலுங்கிறாங்க, வீலுக்கு கேப்புங்கிறாங்க, நெட்டுங்கிறாங்க, போல்டுங்கிறாங்க, ஹாரனு, அது இது எல்லாமே லொட்டு லொசக்கு எல்லாமே இருக்குது இதில். ஒரு பெரிய வண்டியை ரெடி பண்ணிடலாம் போல இருக்கு. அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிறவங்க ஒன்று பார்த்து ரெடி பண்ணாங்க. பாருங்கள் எவ்வளோ வேகமாக பண்ணுறாங்க. நட்டு போல்டு எல்லாம் மிஸ்ஸாக இருந்தது, அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீல் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 4 வீல் ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இறக்கிட்டாங்க. கீழே இறக்கிட்ட பிறகு அது ஃபர்தர் செக் பண்ணிக்கிட்டு ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன பண்ணோன்னா பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணான். கீரிங்லாம் பார்த்து இதுக்கு ஒயரிங்கும் இருக்குது, லைட்டுக்கு பேட்டரியும் கொடுக்கணும், பேட்டரி கனெக்ஷன் கொடுக்கணும், அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு ஒயரிங் தான் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கீழேருந்து சின்ன ஒயராக கொடுத்துருக்கு இந்த பேட்டரி இந்த வண்டியில் எல்லாமே. ஒரு வேலையாக அவன் ஃபுல்லாக ஃபிட் பண்ணி முடிச்சிட்டான். அந்த ஒயரிங்லாம் கரெக்டாக ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா ஸ்டார்ட் ஆகிடுச்சு வண்டி. அதுக்கப்புறம் அந்த கியரை 1ஆவதுல இருந்தது, அது கியரை போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, பேட்டரிலாம் ஃபிட்டிங்கு. அதுக்கப்புறம் முன்னாடி இருக்க அந்த கிரில்லை மாட்ட ஆரம்பிச்சான். அது எடுத்து ஃபிட் பண்ணால் பாருங்கள், ஃபிட் பண்ணிக்கினே இருந்தால் அது ஒரு பாட்டுக்கு. அதுக்கு நட்டு வேறு போல்டு வேறு இருந்தது. அதுக்கு சின்ன ஸ்க்ரூஸ் எல்லாமே, அந்த ஸ்க்ரூ எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் டைட் பண்ணாங்க. நல்லா ரெடி பண்ணி கொடுத்தாங்க. கடன்னு 2.5 மணி நேரம், கரெக்டாக 2.5 மணி நேரம் ஓடிச்சு. அந்த இது ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு நின்று வீடியோ எடுக்கும்போது. இதில் பின்னாடி வேறு ஒரு ஒயர் இருந்தது. இதில் மெயினான இது என்னன்னாக்கா அந்த ஸ்டேரிங் மாட்டும் போது தான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த ஸ்டேரிங்க்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஃபிட் பண்ணாங்க. ஆனால் ஒரு வேலையாக ரெடி பண்ணிட்டான் எப்படியும். சரிங்களா, எப்படி ரெடி பண்ணுறானுங்கன்னு நல்லா போயின்னு இருக்குது. இந்த வண்டியோட விலையை கேட்டிங்கனாக்கா பெஜாரே அடிவீங்க நீங்கள். இந்த வண்டியோட விலை எவ்வளோ தெரியுமா? நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 35,000 இந்த வண்டி. நம்புவீங்களா? இங்கே இந்த ஊர் காசுக்கு கம்மி தான். நம்ம ஊரில் இந்தியாவில் இந்த வண்டி 35,000. நிறைய பேருடைய ஒரு மாதம் சம்பளம். அதில் என்ன பண்ணுறது பார்த்தீங்களா? எப்படி இருக்குது பாருங்கள் வண்டி. சரியாக இருக்குல்ல? ஒரு வேலையாக எல்லாமே ரெடி பண்ணி லைட்டிங்லாம் செட் பண்ணி அதுக்கப்புறம் சீட் பெல்ட்டு ஃபிட் பண்ணின்னு இருக்காரு. அந்த சீட் பெல்ட்டு ஒரு வேலையாக 2 பக்கமும் சீட் பெல்ட்டு கொடுத்துட்டாங்க. அந்த இன்னொருத்தர் கீழே அந்த ஷாக் அப்சருக்கு கவர் வந்துதான், அந்த கவரை ஃபிட் பண்ணியிருந்தார். போயிருந்தார் அவர். இந்த பையன் தான் ஃபுல்லாக உக்காந்து ரெடி பண்ணான். பார்த்திங்களா, கீழே வேறு கார்டு இருக்குது அடிபடாமல் இருக்கிறதுக்கு. பார்த்திங்களா, ஷாக் அப்சர் கவர் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு. அதுக்கு தனியாக ஸ்டிக்கர் வேறு. தூரத்துலேருந்து பார்த்தாக்கா ஒரிஜினல் ஷாக் அப்சர் மாதிரியே இருக்கும் அது. பார்த்திங்களா, திருதா ஒரிஜினல் மாதிரியே. இதுதான் வண்டி பேர் பார்த்திங்களா, போலாரைஸ். ஒரு வேலையாக ரெடி பண்ணி பக்காவாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சுங்க. பார்த்திங்களா, ஜீப்பு சும்மா சூப்பராக இருக்குல்ல? நச்சுன்னு இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பார்த்திங்களா. டயரு, ஷாக் அப்சரு, லைட்டு, வண்டி லுக்கு பாருங்கள் சரியாக இருக்குது. சீட்டுக்கு பெல்ட்டு சூப்பராக இருக்குது. வண்டி பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. ஒரு வேலையாக வண்டி ரெடி பண்ணி முடிச்சாச்சு நண்பர்களே. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.